தை மாதம் வரப்போகுதுன்னு சொன்னால் கிராமத்துக்குள்ளே நுழையும் போது அந்த பழைய இலைகள் விழுந்த அந்த கூரை இது எல்லாம் மாறும். எல்லாமே அழுக்காக இருந்த அந்த மதில்கள் எல்லாம் வெள்ளை எடுப்பாங்க. அப்படியே திடீர்னு பார்த்தா அந்த மார்கழி மாதம், அதாவது தை மாதம் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா சுவரும் கலர் மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் பூரா வெள்ளை அடிக்கிறது தான். இப்போ மாதிரி மஞ்சள் பெயிண்ட்டு பச்சை பெயிண்ட்டு கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, 1976 நான் அமெரிக்கன் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த நேரம், இந்தி படங்கள் யாதவன் கி பாரத், ஷோலே, இந்த மாதிரி பாபி, இந்த மாதிரி படங்கள் ஓடிக்கிட்டு இருந்த நேரத்தில் எந்த நாகரிகம் வந்தாலும் அமெரிக்கன் காலேஜுக்குள்ளே புகுந்து தான் வரும் அப்படின்னு ஒரு சொலவட மாதிரி அங்கே சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் அன்னைக்கிளி ஓடி முடியுது. எல்லாம் தமிழ் படங்கள் நிறையா ஆரம்பிக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தமிழ் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா 77வது வருஷம் செப்டம்பர்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு செமஸ்டர் முடித்து லீவ் விட்டுருந்தாங்க. அப்போ ஒரு 4 பேர் முடிவு பண்ணோம், இதே மாதிரி இளையராஜா மியூசிக் போட்ட ஒரு படம் புதுசாக வந்திருக்கு, 16 வயது நிலைன்னு ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு. அந்த நேரத்தில் அது ரொம்ப ஃபேமஸ் இல்லை. வந்த அன்னைக்கு 2வது நாள் அப்படி தான். அந்த படத்துக்கு போனது யாருன்னா, நான், என் கிளாஸ்மேட்டு நடிகர் விவேக், இன்னொரு ஆள் சிஹான் ஹுசைனின்னு ஒரு கராத்தே மாஸ்டர், இப்போ சமீபத்தில் புற்றுநோய் இறந்துட்டார், கராத்தே மாஸ்டர். அப்புறம் செல்லப்பான்னு சிவாஜி கணேசன் மாதிரியே நடிப்பார் அவர். நாங்கள்லாம் அங்கே பியூசிலையும், நான் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயரு, விவேக்கும் அந்த சிஹான் ஹுசைனு பிகாம் ஃபஸ்ட் இயர். அந்த நேரத்தில் அந்த படத்துக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி படம் பார்க்க போகும்போது என்ன செய்வோம்னா, இங்கிலீஷ் படம் போவோம், ஹிந்தி படம் போவோம். ஹிந்தி இங்கிலீஷ் புரியாது. அழகை ரசிக்கிறது, கலரை ரசிக்கிறது, அந்த சீனை ரசிக்கிறது மட்டும் இருக்கும். நாங்கள் போகும்போது என்ன செய்வோம், அந்த இங்கிலீஷ் தெரிஞ்ச பையன், ஹிந்தி தெரிஞ்ச பையனையும் கூப்பிட்டு போவோம். ஏன்னா ஏதாவது ஓடும்போது எல்லாம் சிரிப்பாங்க. நாங்களும் உடனே பக்கத்தில் என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்போம். அப்புறம் இங்கிலீஷ் படம் போகும்போது என்ன எல்லாம் சிரிக்கிறாங்க, என்னடா சொன்னாங்க அப்படின்னு கேட்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலை, அதாவது ஹிந்தியும் இங்கிலீஷும் தான் ஓடிக்கிட்டு இருந்தது. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், 75 76 பார்த்தீங்கன்னா பூதம் எல்லாமே இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம் தான். அந்த நேரத்தில் ஒரு புதுசாக ஒன்று வெடிக்கிற மாதிரி வந்தது தான் அந்த தமிழ் படங்களில் 16 வயது நிலை. போய் பார்க்குறோம், என்னடா இது, நம்ம ஊர் பாஷையை பேசிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை மாதிரியே ஆள் ஆக்ஷன்லாம், அந்த பேச்சு வழக்கு இதெல்லாம் பார்த்தா எங்கள் தேனி கிராமத்தில் பேசுகிற மாதிரியே இருக்குது. அது எங்கள் ஊர் பற்றி சும்மா 2 வரியில் சொல்லி முடிச்சிட்டார் பாஸ்கர் சக்தி. பாஸ்கர் சக்தி என் தம்பி தான். இப்போ சினிமா படங்களில் உள்ள விவரணைகள்லாம் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, இப்போ அடுத்தும் சொல்ல போகிறீங்க. நான் அவர் கூட பர்சனலாக பழகிற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அந்த சூழ்நிலையில் தான் சொல்கிறாங்க, பாரதி ராஜா இந்த படத்தோட டைரக்டர் பாரதி ராஜான்னு ஒரு 4-5 நாள் கழித்து தான் ஃபேமஸ் ஆகிறாரு. அவர் ஏதோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டான் அப்படின்றாங்க. அப்புறம் இல்லை, காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை, அவர் கிராமத்துக்காரருன்றாங்க. அப்புறம் பார்த்தா அவர் தேனிக்காரருன்னாங்க. அப்போ தேனிக்காரன்னா யாரா அது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த நேரத்தில் அந்த லீவில், சரி படம் பார்த்துட்டு லீவுன்னு சொன்னலையா, செப்டம்பர் லீவில் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போனால் அங்கே எங்கள் அண்ணங்க 2 பேர், அழகுசாமி, ராதாகிருஷ்ணன் 2 பேர். போன உடனே நாங்கள் தெலுங்கில் பேசுகிறேன், கேட்குறேன், இது மாதிரி புதுசாக ஒருத்தர் வந்திருக்காங்க, அந்த படம் பார்த்துட்டு வந்தோம், நம்ம ஊர் கதை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு, டேய் அவன் வேறு யாரும் இல்லைடா, நம்ம வீட்டுக்கு போவேன்ல பால்பாண்டி சின்னசாமியில், அவன் தான் டைரக்டரு அப்படின்னு. என்னங்க சாதாரணமாக பால்பாண்டிக்கிறீங்க, சின்னசாமின்றீங்க அப்படின்னு கேட்குறேன். அவன் ஃபோட்டோ நம்ம வீட்டில் தான் தொங்கிக்கிட்டு இருக்கு, வா காட்டுறேன் அப்படின்னு. போய் பார்த்தா எங்கள் தாத்தா பாஸ்கர் சக்தியோட இது ஒரு பெரிய வேட்டை குரூப்பு. பெரிய மாயத்தேவருங்கிறது பாரதி ராஜாவோட அப்பா பேர். அவர் சிறந்த வேட்டைக்காரர். எல்லாம் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் வேட்டைக்கு போகிறவங்க. எங்கள் தாத்தா பாஸ்கர் சக்தியோட பெரியப்பா ஒருத்தர் இருந்தார். அவர் மலையில் வேட்டைக்கு போய் ஒரு கால் கூட அவருக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு குரூப் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ தொங்கிக்கிட்டு இருக்கு. அதில் பார்த்தா இதாண்டா இது நானுங்கிறாங்க. அப்புறம் சின்ன சின்ன பசங்களாக உட்காந்துட்டு இருக்காங்க. இதாண்டா பால்பாண்டின்றாங்க. யாருன்னு பார்த்தா
4 வயசு பையனா பாரதி ராஜா அதில் உட்காந்துருக்கார். எனக்கு பெரிய ஆச்சரியம். ஓஹோ, அப்போ நமக்கு தெரிஞ்சவரா, வேண்டியவரா அப்படிங்கிறேன். அப்போ தான் நாங்கள்லாம் சினிமா கொஞ்சம் கூடுதலாக பார்த்து பழகிக்கிட்டு இருந்தாளுங்க. அப்போ எனக்கு ஒரு சின்ன மனசில் தோணுச்சு, நமக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தால் போய் அவர்கிட்ட போய் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கேட்டுருந்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்போவே என் நினப்பு வந்துருச்சு. இது நாளாக நாளாக அதுக்கு அடுத்த படம். அப்போ அந்த நேரத்தில் படம் பார்த்தோம், எங்கள் ஊருக்காரரு எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாகிட்ட சொல்லும்போது, ஆமாடா இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த பிள்ளை பேர் சந்திரா, நம்ம வீட்டுக்கெல்லாம் வரும் அப்படின்னு. அவங்க சொல்கிறது சந்திரலீலா, அதான் பாரதி ராஜா ஒய்ஃபை சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கெல்லாம் வருவாங்க, நம்மளும் பாட்டி உங்கள் பாட்டியெல்லாம் அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படின்னு. ஓ, அவ்வளவு நெருக்கமாக இருக்கா, அப்போ நமக்கு சினிமா ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கற்பனை. அப்புறம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில அப்புறம் கிழக்கே போகும் ரயில் வந்தது, சிவப்பு ரோஜாக்கள் முடிஞ்சது. திரும்ப புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த 77, 78 புதிய வார்ப்புகள்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அரண்மனை புதூர் பக்கத்து ஊர். அந்த ஊரில் போனால் அந்த ஷூட்டிங் பார்த்தே ஆகணும் அப்படின்னு. அங்கே போனால் ஃபஸ்ட்டு நான் பார்த்தது கவுண்டமணி. ஒரு பீடியை பிடிச்சிட்டு உக்காந்துருக்காரு, ஹிட்லர் மீசை மாதிரி ஒரு மீசை. 16 வயதினால இருந்தால பார்த்தோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில் நான் எந்த படமும் அவரை சரியாக கவனித்ததில்லை. போனோடனே 16 வயதில் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க சார், நான் காலேஜ் லீவில் இப்போ தான் சார் வந்தேன், பாரதி ராஜா எங்கள் சொந்தக்காரரு சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் ஆன்ட்டு பதில் பேசாமல் இருந்தார். ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, போயிட்டு வரேன்ட்டு. கடைசியில் பார்த்தா அங்கே ஒரு பெரிய மரம், ஆலமரம், அதில் ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. இதான் நான் முதல்ல பார்த்த ஷூட்டிங். பாரதி ராஜா டக்குன்னு எந்திரிச்சு வந்து ரேவதியை கூப்பிட்டு வந்து இந்த கயிறை பிடிமாங்கிறாங்க. கயிறை பிடிச்ச உடனே ஒரு பாட்டு ஆரம்பிக்குது, பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு நினைக்கிறேன். அது மேலே இருந்து 2 பேர் அந்த கயிறை பிடிச்சி தூக்குறாங்க. எதுக்கடா கயிறை பிடிச்சி தூக்குறாங்கன்ட்டு எனக்கு ஒரு பெரிய, எதுக்கு இப்படி தூக்குறாங்க அப்படின்னு. அப்புறம் கட்டுங்கிறாரு, திரும்ப இறக்குறாங்க, திரும்ப பாட்டை போடுறாங்க, திரும்ப ஏற்றுறாங்க. இப்படியே இருந்தது. நான் அப்போ அதுக்கு பிறகு படத்தில் பார்க்கும்போது தான் தெரியுது, மேலே 2 பேர் ஸ்டண்ட் மாஸ்டர் மாதிரி இருந்தாங்களா, அவங்க வேற. ஆனால் பாண்டியன், நடிகர் பாண்டியன் தனியாக எடுக்கிறாங்க. அது எப்போ எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. கடைசியில் பாண்டியன் தூக்கி ரேவதி மேலே போகிற மாதிரி இருந்தது. இது மாதிரி எனக்கு பெரிய அதிசயமாக இருந்தது. நான் விடக்கூடாதா இருந்தால எப்படியா மெட்ராஸ் போய் நம்மளும் ரேவதியை எழுத்துடணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மனசில் ஒரு ஆசை. இதில் வேறு எங்கள் ஊரில் நாடகம் வேறு போட்டுக்கிட்டு இருந்தோமா, அந்தோணி வாத்தியார், இந்த ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், பாஸ்கர் சக்தி அவங்க அண்ணன், இது மாதிரி ஆளுங்கெல்லாம் சேர்த்து, டேய் உன்னை பார்த்தா நடிகர் தோற்றம் அப்படியே இருக்குடா, கமலஹாசன் மாதிரி இருக்க அப்படின்னு ஏற்றி வர விட்டாங்களா. சரி, நிச்சயம் மெட்ராஸ் போயில படிப்பேன் அதான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அப்போ பரட்டத்தலை தான். டக்குன்னு சரி அப்படின்ட்டு உண்மையிலேயும் காலேஜை பாதியில் கட் பண்ணிட்டு 79 நான் நேரம் இங்கே வந்துட்டேன். சர்தார் பஸ்ஸு ஏறிட்டேன். ஏறின பிறகு இங்கே வந்தால் சர்தார் பஸ் ஏறும்போது அந்தோனிங்கிறவர் அறிமுகப்படுத்துகிறாரு. இவன் பேர் தப்புக்குண்டு ராமநாதன் பேர், இவங்க கூட போனீங்கன்னா இவன் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் கூட போனால் பாரதி ராஜா படத்தில் நீ நடிச்சிடலாம், அந்த சின்ன சின்ன படங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு. நாங்கள் வரும்போது பார்த்தா அந்த பஸ்ஸில் சந்திரபாபு பாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் நம்ம கமலஹாசனா சந்திரபாபுவா என்னவா நம்மளை பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னா, நமக்கு நாடகத்திலாம் நடித்து பழக்கம் இருக்குல்ல, பாரதி ராஜா படத்தையும் பார்த்துட்டோம். அந்த ஒரு நம்பிக்கை. கரெக்டாக இறங்கியாச்சு. எங்கள் கோபால் மாமான்னு இங்கே ஒருத்தர் இருக்கார், அவர் வீட்டில் குளிச்சுட்டு என்னப்பா அப்படின்னே, இல்லை ஒருத்தரை பார்க்க வந்தேன், வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதனால் கூட வந்துட்டேன் அப்படின்னு. படிப்பு முடிக்கலையே நீ என்ன? இல்லை சேர்ந்துக்கிட்டு அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லிவிட்டு நேராக போனது எல்லையம்மன் காலனி, அங்கே பாரதி ராஜா ஆஃபீஸு. நான் அன்றைக்கி அங்கே போகிறேன். போனோடனே வெயிட் பண்ண சொன்னாங்க, வெயிட் பண்ணுறேன். இந்த மண் வாசனை படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அப்போது அவரை பார்க்குறேன். நான் பார்த்துட்டு 14 வயதில் படம் பார்த்தேன், நீங்கள் எங்கள் ஊருக்கெல்லாம் வந்திருக்கீங்க, எங்கள் சொந்தக்காரர் தான் நீங்கள், என்னன்னு தெரியாமல் நீங்கள் எங்கள் சொந்தக்காரர் தான்
அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் அப்படி கேட்டு உடனே ஷார்ட் ரெடின்னு என்னமோ சொல்கிறாங்க, அப்படியே போக வந்துக்கிட்டே இருக்காங்க. அதில் அவங்க பிஸியாக இருக்காங்க. அப்போ எங்கள் இந்த வேட்டை குடும்பம் பேரெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல அந்த நேரத்தில். அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தோடனே என்ன சொல்லிட்டாரு, இது மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்தேன், உங்கள் படத்தில் எப்படியா நடிக்கணும்னு தான் வந்திருக்கேன்னு. முதல்ல பாதியில் படிப்பு விட்டுட்டு வந்தது தப்பு. நீ என்ன செய்கிற, அடுத்த ட்ரெயின்லேயோ அடுத்த லாரியிலையோ பஸ்லேயோ பிடிச்சி நேராக ஊருக்கு போய் படிப்பை முடிச்சுட்டு வா, அப்புறம் பார்ப்போம் அப்படின்ட்டார். உண்மையிலே அதுக்கு பிறகு அவர் சொன்னதுக்காக திரும்ப போயிட்டேன். அதிகமான பேச்சு எடுத்துக்கல. அது அப்புறம் தான் ஊருக்கு போன பிறகு நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா இது மாதிரி அவரை பார்த்தேன், படிப்பை முடிச்சுட்டு வர சொல்கிறாருமா அப்படின்னு. ஒன்று யார் நாங்கள் போக சொன்னதுன்னு திட்டெல்லாம் வாங்கினேன். அப்போ சொன்னாங்க, பாரதி ராஜா வந்து நம்ம ஊருக்கு வந்திருக்காரு, அப்போ அவருக்கு 18-19 வயசு இருக்கும், இது அவருக்கு டாக்டராக இருந்தார். எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னென்னா அந்த மலேரியா இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து எங்கள் அம்மாவுக்கு அவர் டாக்டர் படிச்சிருந்தார்ரா, அப்போ வீட்டுக்கு வந்து ஊசி போடுவாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் அதை வச்சு டாக்டர் இல்லைம்மா, அவர் டைரக்டருமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சொல்கிறத வச்சு பார்த்தா நான் 2 வயசு பையனாக இருக்கும்போது பாரதி ராஜா என்னை தூக்கியிருக்காரு. எனக்கு அது ஞாபகம் இல்லை. என்னென்னா அதுக்கு பிறகு திரும்ப 80 வந்த பிறகு படித்து முடித்து டிகிரி வாங்கின பிறகு ஒரு தேதி நான் படித்த வேலைக்கு போகிறதா இல்லை பாரதி ராஜாட்ட வாய்ப்புக்கு போகிறதான்னு 2 ஒரே தேதி மாதிரி ஆகிப்போச்சு. நீ இன்டர்வியூக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அம்பத்தூர் எஸ்டேட்டில். மறுநாள் வந்து பாரதி ராஜாவை பார்க்க போகலான்னு அந்த இவர் கூப்பிட்றாரு, தப்புக்குண்டு ராமநாதன். அவர் யாருன்னா முதல் மரியாதை படத்தில் ஒரு விரல், அந்த கட்ட விரலில் இருந்தவர், கால் கட்ட விரலில் இருந்தவர், அந்த ரஞ்சிதாவா அவன் சிவரஞ்சனி காலில் ரஞ்சனி கால் கட்ட விரலை கடித்தோடனே அறுத்து விட்டுட்டு தப்பிச்சிருவார். அந்த கால் கட்ட விரல் அந்த வாயில் வச்சு தான் அது இன்னார் தாண்டா அப்படின்னு சொல்லி அப்புறம் சிவாஜிக்கு தெரிய வரும். அந்த மாதிரி படக்காட்சி வேறு, அது விலைக்கு சொல்கிறதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி பர்சனல் தொடர்பாகவே வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு 85 விகடனில் சேர்ந்த பிறகு அடிக்கடி அவரை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காரணம் பத்திரிகையாளராக இருந்ததுனாலையும் ஃபோட்டோகிராஃபராக இருந்ததுனாலையும். அப்போ தான் அவர்கிட்ட மனசு விட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்காரு. அப்போ சொன்னேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து வருஷநாட்டி ஜமீன் கதைன்னு ஒரு கதை எழுதிட்டு, இந்த சின்ன ஒரு நிகழ்ச்சி தான். வருஷநாட்டி ஜமீன் கதை எழுதிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஜமீன்தார்களுக்கு எதிராக, அதாவது தேனி மாவட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜமீன் வில்லேஜஸ் தான், ஜமீன்தார்கள் வாழ்ந்த இடம், அந்த குதிரை வண்டி போன இடம், ஜல்லிக்கட்டு நடந்த இடம், இந்த மாதிரி இடங்கள். அந்த மாதிரி இடத்துல இளையராஜா, பாரதி ராஜா, வைரமுத்து இவங்களெல்லாம் பார்த்து தான் நாங்கள் சென்னைக்கு வந்தது. சினிமாவில் நடிக்கணும், கதை எழுதணும்னு வந்தால் தான். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த கிராமம் எல்லாம் அப்படி இருந்ததுனால நமக்கு ஒரு கிராமிய கதை எழுதணுன்ற ஒரு கண்டிஷன் போட்டாங்க. 10,000 ரூபா கையில் கொடுத்து இனிமேல் ஆஃபீஸ்க்குள்ளே வராத, வந்தால் கதையோட வா அப்படின்னு சொல்லி அனுப்புனதுனால அந்த வருஷநாட்டி ஜமீன் கதை எழுத ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கதையில் ஒரு 6வது 7வது அத்தியாயத்தில் வரும்போது கிழக்கு சீமையில் கிழக்கு சீமையில் இருந்த திருடன் ஒருத்தன் தான் ஜமீன்தாரோட கஜாராலாம் கொள்ளையடித்தவன், அவன் பேர் கழுவன், கிழக்கு சீமை கள்ளப்பைய அப்படின்னு எழுதியிருந்தேன் கதையில். உடனே எங்கள் எம்டிக்கு ஃபஸ்ட்டு அவர் படித்து முடிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு பிரிண்ட்டுக்கு போகும். அவர் பார்த்தோன்னே கிழக்கு சீமை கள்ளப்பையன்னு எழுதக்கூடாது, இப்போ கல்லர்கள் வந்து நிறையா மந்திரியாக இருக்காங்க, சபாநாயகராக இருக்காங்க, ஜூனியர் உடன் கடைக்கு போச்சுன்னா எரிச்சிருவாங்க, அதனால் நீங்கள் முதல்ல ஒன்று செய்வோம், கிழக்கு சீமை திருட்டு பையன் போடுவோம், ஏன்னா எல்லா ஜாதிகளையும் திருட்டு பையன் இருப்பான், அதனால் ஜூனியர் உடன் தப்பிச்சிடும் அப்படின்னு சொன்னதுனால நான் சரின்ட்டேன். அவர் எந்த கதையை திருத்தின பாஸ்கர் சக்திக்கு நல்லா தெரியும், எந்த கதையில் ஏதாவது திருத்தணும்னா சம்மந்தப்பட்ட எழுத்தாளர்கிட்ட அனுமதி கேட்டு திருத்துவார். அவர் தான் பணம் கொடுக்குறாரு, அவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு. எனக்கு சொல்லப்போனால் முழு ஆஃபீஸோட வேலை 1 வருஷம் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் மாதம் சம்பளம் வீட்டுக்கு போயிடும். கதை எழுதுனதுக்கும் எனக்கு 90,000 கொடுத்தாங்க.
அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் நினச்சா அவர் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் திருத்தலாம், எதை வேணாலும் பார்த்தலாம். ஆனால் அதை கூட என்கிட்ட கேட்டு திருத்தினார். 2 நாள் கழித்து ஜூனியருடன் வெளியே வந்துருச்சு. எனக்கு பாரதி ராஜா ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் அப்படின்னாங்க. சரின்ட்டு ஃபோன் எடுத்து பேசினா, டேய் பொன்சி, நீ தான் அந்த கதை எழுதுறியா அப்படின்னாரு. அண்ணே உங்களுக்கு யாருன்னே சொல்கிறது? கண்ணன் எல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா இப்போ கண்ணன் விகடன் ஆஃபீஸில் பொறுப்பாசிரியராக இருந்தார். இல்லைண்ணே, யார் கதை எழுதுனாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு தான் வடவீர பொன்னையான்னு என் பேரில் அதை எழுத சொன்னாங்க. அதான் நல்லா ஒரு 90 வயசு கிழமை மாதிரி எழுதியிருக்க, நல்லா தான் எழுதியிருக்க, ஆனால் தப்பாக எழுதிட்டியாடா அப்படின்னு. என்னண்ணே அப்படின்னு. கிழக்கு சீமை கள்ளப்பையன் தானே வரணும், உன்னை யார் திருட்டு பையன் எழுத சொன்னது? எல்லா ஜாதியும் தான்டா திருட்டு பையன் இருக்கான் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறாரு. அப்போ உடனே இல்லாது, அண்ணே நான் கிழக்கு சீமை கள்ளப்பையன் தான் எழுதியிருந்தேன். ஏன்னா அந்த காலத்து ஜமீன்தார்கள் செஞ்ச அட்டூழியங்களெல்லாம் எதிர்த்து கேட்டவங்க அங்கேருந்து அந்த கள்ளர்கள், மறவர்கள், அந்த தேவமார்கள் இவங்க தான் எதிர்த்து போராடினவங்க. அந்த விஷயமெல்லாம் பாரதி ராஜாவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அதுக்கு பிறகு கிழக்கு சீமையில் பார்த்தோம்னா முழு கதை அவங்கள பற்றி தானே. இப்போ இறக்கும்போது இறந்த உடனே என் முதல் செய்தி அம்மாவுக்கு சொன்னேன். கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃபீஸுக்கு பேசிக்கிட்டு இருந்தேன். 3வது ஃபோனு வேடியப்பன் சார்ட்டிருந்து வந்தது. இது மாதிரி பாரதி ராஜா இறந்துட்டார், நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலாம்னு தான் இருந்தேன், கிளம்பி போவோம்னு. அங்கே கிளம்பி போன உடனே அங்கே முதல்ல நான் பார்த்த காட்சி, வைரமுத்து வந்து நடிகர் விஜயகுமார் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு சினிமா வசனம் மாதிரி தான் இருந்துச்சு அது. அதாவது தாய்மாமன்களினோட பெருமையை அது உங்கள் வாயிலிருந்து சொல்கிறீங்கல்ல, தாய்மாமன்னா யார், எப்படி வழி நடத்தினான், பொம்பளை பிள்ளையும் சரி ஆம்பளை பையனும் சரி அடிச்சும் வளர்க்குறான், மிதிச்சும் வளர்க்குறான். தாய்மாமனுக்கு தான் அந்த உரிமை உண்டு. அம்மா அப்பா கூட அந்த எங்கள் ஏரியாவில் அடிக்க மாட்டாங்க, தாய்மாமன் மட்டும்தான் அடிப்பான். அந்த மாதிரி கேரக்டரை கொண்டு வந்து தாய்மாமனோட பெருமையை நீங்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. எல்லாம் பாரதி ராஜா வசனம் அப்படி குனிஞ்சு கும்பிட்றாரு. அப்போ ஒரு வரி சொன்னார், இப்பையும் இந்த சடங்கு நிகழ்ச்சி, கல்யாண நிகழ்ச்சி, தேவமார்கள் வீட்டில் ஏதாவது வச்சாங்கன்னா அந்த கிழக்கு செம்மியில் அந்த குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் போடுவாங்க. இன்னும் எங்கள் ஊரில் அது ஒழிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலை சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு மிகுந்தவர். அதுக்கு பிறகு இடையில ஒரு தடவை அடிக்கடி போய் பார்ப்பேன். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் தேனியில். அந்த பொண்ணு பேர் எனக்கு மட்டும் தெரியும். இப்போ நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அவரே எந்த பேட்டியிலையும் சொல்லலை. என்னன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் காதல் படிக்கட்டுகள்னு ஜூனியர் விடனில் தொடர் எழுதணும். அப்போ கண்ணன் பேட்டி எடுப்பார், இல்லை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அதை சொன்னார். நாயுடு பொண்ணு, எங்கள் சொந்தக்காரவங்க தான், தேனியில் பெரிய ஜவுளி கடை வச்சுருந்தாங்க. அதை பற்றி விரிவாக சொன்னார். பேர் சொல்லலையே. அப்போ அவர் என்னன்னா அவரோட லவ் அப்படி சொல்கிறாரு, அந்த பிள்ளைய காதல் பண்ணதை அப்படி விவரிக்கிறாரு. எனக்கே கூச்சமாக இருக்குது. லவ் பண்ண பொண்ணு நான் டைரக்டர் ஆன பிறகு ஒரு பார்க்கும்போது ஒரு இடம்லாம் சொன்னார். பின்பக்கத்தை பார்த்தே அந்த பிள்ளை தானே இது அப்படின்னு அவங்க அக்கா கிட்டேயே சொல்லியிருக்காரு. அவங்க அக்கா கிட்டேயே அந்த 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 கவுன் போட்டு அந்த அந்த முதுகு தெரிகிற மாதிரி சட்டை போட்டிருக்கால, அவன் அந்த பிள்ளை தானே அப்படின்னு. இன்னும் அந்த பிள்ளைய நீ மறக்கலையாடா அப்படின்னு அவங்க அக்காவே. அந்த அக்கா யாருன்னா தனபாலோட அம்மா, அதாவது பாரதி ராஜாவோட சொந்த அக்கா பையன்தான் கேமராமேன் தனபாலன். அந்த பிள்ளைய மறந்து தொலைடா அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஆனால் பல விஷயங்கள் அவர் பர்சனலாக பேசணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஓப்பனானவருங்க, எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார். திட்டணும்னு நினச்சா திட்டிடுவார், அடிக்கணும்னு நினச்சா அடிச்சிடுவார். பல கேள்விகள் அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். அவருக்கு நிறைவேறாத ஆசைகள்னு நிறைய இருக்குது, அது எனக்கு தெரியும். நான் அதை எழுத போகிறேன். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவரை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏடா இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு, இவர் வீட்டில் பொண்டாட்டி திட்டமாட்டாங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எளிமை. சின்ன பையனை பார்த்தாலும் சரி, இந்த எழுத்தாளர்கள் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது உண்மை. அவர் சின்ன வயசில் அந்த படித்த புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கல்கண்டு, டும் டும், டமாரம் இப்படியெல்லாம் சின்ன சின்ன புக்கு விற்கும் தேனியில். அதெல்லாம் போய் வாங்கி கொண்டு படிப்பார். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அகிலன், நான் பார்த்த சாரதி,
ஜெயகாந்தன் இதெல்லாம் படித்தவங்க. முதல்ல பாரதி ராஜா இங்கே வந்துட்டார். அதுக்கு பிறகு தான் இளையராஜா, ஆர்டி பாஸ்கர் எல்லாம் வர்றாங்க. வந்து இங்கே தங்கியிருக்கும்போது ஜெயகாந்தனை சந்திக்கணும்னு தான் போயிருக்காங்க. ஜெயகாந்தன்கிட்ட போனோடனே இப்போ எல்லாம் நாங்கள் உங்களை நம்பி வந்துட்டோம், 1962 உங்களை நம்பி நாங்கள் இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏய், எங்களை நம்பி உன்னை யார் அங்கே வர சொன்னது, போடா ஊருக்கு அப்படின்னு இளையராஜாவை எல்லாத்தையும் சேர்த்து திட்டிருக்காரு. ஜெயகாந்தனை போய் பார்த்தது 3 பேர். இந்த கதையெல்லாம் அவர் நிறைய என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா எழுதணும், அப்பப்போ பேட்டி எடுக்கும்போது சில விஷயங்கள் சொல்லுவார், அப்படி நிறைய சொல்லியிருக்காரு. அந்த வகையில் பார்க்கும்போது பாரதி ராஜா வந்து என் கூட பிறந்த அண்ணன். இடையில பேசும்போது சொன்னார், சென்னை எனக்கு பிடிக்கலை, பழையபடி கிராமத்துக்கு போகணும் தான் நான் கிராமத்தில் தோட்டங்கள் வாங்குகிறேன், தென்னை மரத்தை பார்க்குறேன், அங்கே இருக்கிற காக்கா சத்தம் கூட எனக்கு நல்லா கேட்குது, குயில் சத்தம் நல்லா கேட்குது, இனிமேல் சென்னையில் இருக்கக்கூடாது, நிறைய வீடுங்க வாங்கி போட்டேன், ஆனால் திரும்ப அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அடக்கம் பண்ணாங்க இல்லையா காட்ரோடு, அது பக்கத்தில், அதுக்கு பேர் கங்குவார்பட்டின்னு பேர், அந்த இடத்துல நிலத்தை வாங்கி இப்போ அங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார், பிற்காலத்தில் என்னை அடக்கம் பண்ணும்போது கூட சென்னையில் அடக்கம் பண்ணக்கூடாது, நான் என் குடும்பத்துக்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்லாம் சொன்னார். அதெல்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. பர்சனலாக சில விஷயங்கள் பேசும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதுக்கு பிறகு நானும் சொன்னேன், இப்போ நல்ல மனநிலையில் இருக்கும்போது எனக்கும் சென்னை பிடிக்கலண்ணே, கூடிய சீக்கிரம் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், கூடிய சீக்கிரம் கிராமத்துக்கு போகலாம்னு இருக்கேன், நான் அங்கே போய் ஏதாவது விவசாயம் பார்க்கணும் அப்படின்னேன். உனக்கு விவசாயத்தை பற்றி நடத்தி நீ இங்கேயே இருறா அப்படின்னாரு. அப்புறம் கடைசி அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் ஆஸ்பத்திரியில் போய் படுத்துட்டார். சரி, ஆஸ்பத்திரியில் படுத்துட்டாருன்னு வீரசிங்கம் நானும் பார்க்க முயற்சி பண்ணோம். அசிஸ்டன்ட் டைரக்டர் வீரசிங்கம் போய் பார்க்க முயற்சி பண்ணோம். வெளியே மட்டும் நோட்டு வச்சுருந்தாங்க, கையெழுத்து போட்டு வந்துட்டேன். பார்க்க முடியல, ஐசியூவில் பார்க்க விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் இங்கே வந்த பிறகு, வீட்டுக்கு வந்த பிறகு வந்துட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்சோடனே நானும் வீரசிங்கமும் போயிருந்தோம். ஒருவேளை அவருக்கு நினைவு இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயமெல்லாம் எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி நான், வேடியப்பன், வைரமுத்து பையன் கபிலன் எல்லாரும் அந்த புக்கு வெளியீட்டு விழாவுக்கெல்லாம் அவரை தேடி போயிருக்கோம். போனோடனே என்னை எப்பயுமே முதுகில் அடிப்பார், பட்டாளத்துக்காரா அப்படிம்பார். ஏன்னா எங்கள் அப்பா மிலிட்ரியில் இருந்தார். எங்கள் பெரியப்பாக்கள் 2 பேர், ரங்கசாமி நாயக்கர்னு ஒருத்தர், வெடிக்கார் ரங்கசாமி நாயக்கர்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபோட்டோ தொங்கிக்கிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் நடுவில் இருக்கிறவர் வெடிக்கார் ரங்கசாமி நாயக்கர்னு பேர். அவங்கள பற்றியெல்லாம் நினைவு அப்பவும் நல்லா இருக்குது அவருக்கு. அந்த பழைய நினைவெல்லாம், இவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி வேடியப்பன்ட்டு சொல்லும்போது, ஒரு வடவேறு நாயக்கம்படி ஜமீன்தார், இவன் பட்டாளத்துக்காரன் அப்படிம்பார். ஆக்சுவலாக நான் மிலிட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டவன் தான். அதெல்லாம் அவர்கிட்ட சொன்னதுனால திரும்ப பட்டாளத்துக்காரன்னு சொல்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடைசியாக அவரை போய் பார்க்க போகணும் அப்படிங்கும்போது, அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்காரு அப்படின்னா எனக்கு மனசில் தோணுச்சு, அவர் எந்திரிச்சு நடந்தால் முதல்ல நம்ம வேட்டியை கட்டிக்கிட்டு தான் அவர் நடக்கணும் அப்படின்னு நினச்சி கடையில் போய் ராமராஜ் காட்டன் வேட்டி ஒன்று வாங்கினேன். வாங்கிட்டு அதை கொண்டு போயிட்டேன். அங்கே போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். சந்திரலீலா மதினி இருந்தாங்க. வந்தோடனே, உன்னை ஞாபகம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கேளுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே, அண்ணே எங்களை ஞாபகம் இருக்கா, இவர் யார் நான் யார் சொல்லுங்கள் அப்படின்னா கொஞ்ச நேரம் யோசித்தார். டேய், என்னென்னா கிறுக்கன்னு நினச்சியா, இவன் வீர் சிங், நீ பொன் சிங் அப்படின்னாரு. அப்போ கூட அவர் சிரிக்கலை, நான் தான் எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அந்த நேரத்தில் சிரித்தேன். அதுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் அவரோட பழைய நினைவுகள்லாம் அந்த அம்மாக்கிட்ட பேசிட்டு கடைசியில் விரைவு பெறும்போது அந்த வேட்டி எடுத்து அவர் கையில் கொடுத்து, அண்ணே நீங்கள் கரெக்டாக 2 மாதம் தான் ஆகுது, நீங்கள் எந்திரிச்சு இறங்கின உடனே முதல்ல என் வேட்டியை கட்டிட்டு தான் நீங்கள் இறக்குறீங்க நடக்கிறீங்க, அடுத்த படம் நம்ம பண்ணுறோம், உங்கள் படத்தில் நான் நடிக்கிறேன், எனக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுங்க இந்த தடவையாவது அப்படின்னு சொல்லிவிட்டு வேட்டியை கொடுத்துட்டேன். வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இறப்புக்கு போயிருந்தேன் இல்லையா, நானும் வேடியப்பனும் போனோம். அங்கே எல்லாமே வந்திருந்தாங்க, தெரிஞ்சவங்க வந்திருந்தாங்க, எல்லாரோடையும் பேசிக்கிட்டு இருக்கான். நான் போன பிறகு தான் சீமான், வைரமுத்து, கங்கையமரன், லிங்குசாமி சார் எல்லாம் உட்காந்து இவரை எங்கே கொண்டு போகிறது, சென்னையிலேயே முடிக்கிறதா இல்லை தேனி கொண்டு போகிறதா நம்ம பேசி முடிவெடுக்கிறாங்க. அப்போ நானும் அங்கே உட்காந்துருந்தேன். முடித்தோடனே ப்ரெஸ்காரங்களை ரெடி பண்ணுப்பா
அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ரெடி பண்ணிவிட்டு திருப்பி வர்றேன். பாரதி ராஜா கடைசியாக ஒரு பார்க்கலாம்னு வந்தால் அவருக்கு இந்த அவர் வெள்ளை துணி போட்டிருந்தாங்க இல்லையா, அதில் நான் எடுத்து கொடுத்த வேட்டி அது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.